ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷலாக நல்ல குளு குளுன்னு கலர்ஃபுல்லான ஒரு ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சொட்டு ஃபுட் கலர் கூட சேர்க்கலாங்க. நேச்சுரலான கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கிறோம். ஐஸ்கிரீம் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குன்னு. குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ங்க. இது எங்கள் தோட்டத்திலே விளைஞ்ச ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கலர் நல்ல ஒரு பிங்க் கலரில் ரெட்டும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலர் உள்ள ட்ராகன் ஃப்ரூட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் கலரும் நல்ல சூப்பராக நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்குங்க. நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த ட்ராகன் ஃப்ரூட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதை நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கொஞ்சம் சின்ன சைஸாகவும் கட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மேலே உள்ள தோலை நம்ம மோல்டாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் உள்ள அந்த பழத்தை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இந்த மோல்டு அப்படியே வச்சுருங்க. இந்த கிண்ணம் மாதிரி நம்ம ஐஸ்கிரீம் ஊற்றி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட் பழத்தை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜூஸாக வந்துடும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இன்னொரு சின்னதாக ஒன்று கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ அதில் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு, தனியாக அது இருக்கட்டும். இப்போ ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் விப்பிங் க்ரீம் 1 கப் சேர்த்துக்கலாம். இது கூட நான் ரோஸ் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ரோஸ் எசன்ஸ் ஐஸ்கிரீமுக்கு சேர்க்கும் போது ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. விப்பிங் க்ரீம் இந்த அளவுக்கு நல்லா திக்கார வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப்பு. இதுலேயே ஸ்வீட் இருக்கும், அதனால் சுகர் எதுவுமே நம்ம தனியாக சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸை இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்கிற ட்ராகன் ஃப்ரூட், கண்டென்ஸ்டு மில்க் இது எல்லாமே விப்பிங் க்ரீம் கூட மிக்ஸ் ஆனால் போதும், அவ்வளோதாங்க. இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஏற்கனவே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த ட்ராகன் ஃப்ரூட்டையும் இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை சேர்த்துருக்குறேன். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த மோல்டு ஒன்று வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதில் நம்ம ஐஸ்கிரீம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருந்ததையும் இது மேலே மூடி மாதிரி வச்சு இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியதான். பார்க்க சூப்பராக இருக்கும். இது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை ஒரு கிண்ணத்தில் வச்சு அப்படியே ஃப்ரீசர் உள்ள வச்சிடலாம். இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஐஸ்கிரீம் பாருங்கள் சூப்பராக நல்லா செட் ஆகி ரெடி ஆயிடுச்சிங்க. ட்ராகன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது நம்ம ட்ராகன் ஃப்ரூட் அந்த மோல்டில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குதுங்க. பழத்தோலை தூரப்படாமல் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ராகன் ஃப்ரூட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.